Hello everyone, welcome to Target Issuers. நம்ம Target Issuersல Group 4 எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி நடக்கக்கூடிய Group 4 எக்ஸாமுக்காக மேக்ஸுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் கிளாஸஸ் நம்ம Target Issuersல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ நமக்கு மேக்ஸ் 25 கொஷின்ஸு நமக்கு முன்ன பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்லேயே நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசன்ஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க லாஸ்ட் Group 4 Group 2 எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 to 6 கொஷின்ஸ் அல்லது ஒரு 7 to 8 கொஷின்ஸ் ஒரு 6 to 7 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு மேக்ஸில் எப்படி நமக்கு சிலபஸ் அந்த ரிவைஸ்டு பண்ணப்பட்ட சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கொஷின்ஸில் ஆப்டிடியூட்டில் 15 கொஷின்ஸும் அதே போல் லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் அப்படின்றதும் நமக்கு இத்தனை கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருன்றது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25 மார்க்ஸ் தாராளமாக நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 23 + 23க்கு மேலே 25 கூட நம்மளால் ஸ்கோர் பண்ணணும். நம்ம இப்படி நம்ம Group 4 எக்ஸாமில் நம்மளுடைய மேக்ஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அது நம்மளோட டோட்டலை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஸோ மேக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம். மேக்ஸுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம டெய்லி மேக்ஸுக்காக ஒரு ½ an hour ஒரு 30 to 45 minutes நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதுமானது. இதுக்காக நீங்கள் நிறையா ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ டெய்லி ரொட்டீன் இருக்கிற கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லி ஒர்க் பண்ண தான் நம்ம மேக்ஸில் ஈஸியாக 25 கொஷின்ஸுமே தாராளமாக 25 அல்லது 23+ கொஷின்ஸ் ஈஸியாகவே எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம போடலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டார்கெட் இஷ்யூஸில் இந்த Group 4 எக்ஸாமுக்காக மேக்ஸ்க்காக மட்டும் ஒரு கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் நம்ம என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மே 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 டெஸ்ட் இருக்குது. ஓகே, மொத்தம் 55 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நமக்கு 2 டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பாருங்கள் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்ததாக பர்சன்டேஜில் பாருங்கள் 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் HCFல 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அந்த டாபிக்ஸில் எல்லா டாபிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் நமக்கு கொடுக்குறோம். எதுக்காக 2 டெஸ்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸஸும் இருக்கும். எதுக்காக இந்த 2 டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எல்சிஎம் HCF ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் ஒரு எல்சிஎம் HCF டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுடைய கரெக்ஷன்ஸ் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 டெஸ்ட்லேயே நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிருவீங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ஈஸியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது போல் தான் இருக்கும் நம்மளுடைய டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஸோ ரேஷியன் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏபி தனியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, ஜிபி தனியாக டெஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, டைம் அண்ட் ஒர்க்கு, அளவியல், மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மெஷர்மெண்ட்லேயே உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் அப்படின்ற பாருங்கள் மொத்தம் ஒரு 6 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு தனித்தனியாக மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக மெஷர்மெண்ட்ன்றது எல்லா இடத்துலையும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இங்கே ஒவ்வொரு டாப்பிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெஷர்மெண்ட் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம எதில் ஃபுல்லாக நம்ம மேக்ஸை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மெயினாக ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இது வரைக்கும் டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாம்ஸில் இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் இருந்து தான் நம்ம அதை தரவு பண்ணோம்னாவே எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அளவியல் 1ல் பாருங்கள் சதுரா செவ்வகம் முக்கோணம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து ஏரியா, நெக்ஸ்ட் பெரிமீட்டர், அதே போல் வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏரியா அண்ட் பெரிமீட்டர். அடுத்ததாக நாற்கரம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இதில் உங்களுக்கு பரப்பளவு மற்றும் சுற்றளவு. நெக்ஸ்ட் பாருங்கள் கனசதுரம், கனசெவ்வகம், இதில் ஏரியாவும் பார்ப்பீங்க, வால்யூமும் பார்ப்பீங்க. அதே போல் உருளை, கூம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோலம், அரைக்கோளம், இடைக்கண்டம். ஸோ மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக இருக்கும். ஏன் மெஷர்மெண்ட்டுக்கு இத்தனை டெஸ்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா அளவியலில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 2லேருந்து 3 கேள்விகள் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நிறைய நம்ம அளவியல்னாவே கஷ்டம் அப்படின்றது கிடையாது. ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தாராளமாக நம்ம ஈஸியாக எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு அளவியல்லையுமே நாங்கள் இத்தனை டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுலேருந்து டெஸ்ட் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ். நெக்ஸ்ட் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் ரெண்டாக நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கை பிரிக்கிறோம். வெர்பல் ரீசனிங்லேருந்து ஒரு டெஸ்ட்டும், அடுத்து நான் வெர்பல் ரீசனிங்லேருந்து ஒரு டெஸ்ட்டும். அது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லாஜிக்கல் ரீசனிங்க்கு மட்டும் ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுக்கப்படும். ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும். ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நமக்கு வரும். ஸோ அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணாவே போதும். நம்மளால் கண்டிப்பாக 25 போடலாம், 23+ வந்து போடலாம். அடுத்ததாக பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. இப்போ சுருக்குக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், HCF அண்ட் LCF, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேரம் மற்றும் வேலை, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, APGPக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் இருக்குது, வயது கணக்குகள். ஸோ இது மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக இந்த 55 டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் மட்டும் கிடையாது, மேக்ஸ் கிளாஸஸ் இருக்குது. மேக்ஸ் கிளாஸஸ் எதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக வந்து நடத்தி கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ HCF LCM இருக்குன்னா HCF LCM வந்து எந்தெந்த கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இப்போ HCF அண்ட் LCF வந்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கிளாஸஸும் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா, 55 டெஸ்ட் இருக்குது. 55 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்க்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. தனியாக வந்து வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் டெஸ்ட்டும் இருக்குது. எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி விடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF வடிவத்தில் தான் நடக்கும். வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் PDF-ஆக சென்ட் பண்ணுவோம், ஆன்சர் கீயுமே PDF-ஆக வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இந்த மேக்ஸை நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மொத்தம் 55 டெஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் டெய்லி நம்ம வந்து மேக்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம மேக்ஸ்க்கு வந்து டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அதே போல் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே போதுமானது. எல்லாமே நீங்கள் தரவாயிருவீங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக மேக்ஸில் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும், ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா May 10 இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. May 10 இது வரைக்கும் நீங்கள் மேக்ஸே பார்த்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த டெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணாவே போதுமானது, ஃபுல் தரவாயிருவீங்க. ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டெஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.